ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நானும் நன்றாக இருக்கிறேன். நம்மக்கிட்ட யாராவது நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அவங்க பதில் சொல்லும்போது நானும் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நானும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நானும் நன்றாக இருக்கிறேன், இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ எம் ஆல்சோ ஃபைன். ஐ எம் ஆல்சோ ஃபைன். ஐ எம் ஆல்சோ அப்படின்னா நானும் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபைன். நானும் நன்றாக இருக்கிறேன். இல்லை நம்ம பேச்சு வழக்கில் நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆல்சோ ஃபைன். ஐ எம் ஆல்சோ ஃபைன். நானும் நன்றாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நானும் பிஸியாக இருக்கிறேன். நானும் பிஸியாக இருக்கிறேன். நம்மக்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நீ வேலையாக இருக்கிறியா? நானும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறேன், நானும் கொஞ்சம் வேலையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் ஆல்சோ பிஸி. ஐ எம் ஆல்சோ பிஸி. ஐ எம் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஆல்சோ பிஸி. நானும் பிஸியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நானும் களைப்பாக இருக்கிறேன் அல்லது நானும் சோர்வாக இருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் ஆல்சோ டயர்ட். ஐ எம் ஆல்சோ டயர்ட். நானும் சோர்வாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நானும் முயற்சி செய்கிறேன். நானும் முயற்சி செய்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டுமாரோ இஸ் மை பர்த்டே. டுமாரோ இஸ் மை பர்த்டே. நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு நான் வரமாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ won't கம் டுமாரோ. ஐ won't கம் டுமாரோ. நான் நாளைக்கு வரமாட்டேன். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ won't கம். நாளைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு டுமாரோ. நாளைக்கு நான் வரமாட்டேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ won't கம் டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன், என்னால் நாளைக்கு வர முடியாது. என்னால் நாளைக்கு வர முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ காண்ட் கம் டுமாரோ. ஐ காண்ட் கம் டுமாரோ. என்னால் நாளைக்கு வர முடியாது. நெக்ஸ்ட் ஒன், என்னால் நாளைக்கு வர முடியும். என்னால் நாளைக்கு வர முடியும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ கேன் கம் டுமாரோ. ஐ கேன் கம் டுமாரோ. என்னால் நாளைக்கு வர முடியும். நெக்ஸ்ட் ஒன், இன்னும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டில் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். ஸ்டில் பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய சில வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். அவன் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறான். அவன் இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறான். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, he is still sleeping. he is still sleeping. அவன் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறான். அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he is sleeping அப்படின்னு சொல்லணும். இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா he is still sleeping அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, they are still coming. they are still coming. they are coming அப்படின்னா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். still அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? they are still coming. நெக்ஸ்ட் ஒன், நான் இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் ஸ்டில் ஸ்டடியிங். ஐ எம் ஸ்டில் ஸ்டடியிங். நம்மக்கிட்ட யாராவது நீ படித்து முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் ஸ்டில் ஸ்டடியிங். நான் இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்,
நாங்கள் இன்னும் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? we are still playing. we are still playing. நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we are playing. இன்னும் விளையாடிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we are still playing. we are still playing. நாங்கள் இன்னும் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போவே அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் நவ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். ரைட் நவ் அப்படின்னா இப்போவே அல்லது இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம கொஞ்சம் தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கலாம். நீ இப்போவே இங்கே வரணும். நீ இப்போவே இங்கு வரணும். நீ இப்போவே இங்கு வரணும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ ஷுட் கம் ஹியர் ரைட் நவ். யூ ஷுட் கம் ஹியர் அப்படின்னா நீ இங்கே வரணும் அப்படின்னு அர்த்தம். இப்பொழுதே அல்லது இப்போவே அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் நவ். நீ இப்போவே இங்கே வரணும். நீ இப்போவே இங்கே வரணும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ ஷுட் கம் ஹியர் ரைட் நவ். நெக்ஸ்ட் ஒன். நீ இப்போவே இதை செய்யணும். நீ இப்போவே இதை செய்யணும். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ ஷுட் டூ ரைட் நவ். யூ ஷுட் டூ ரைட் நவ். நீ இப்போவே இதை செய்யணும். நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் டூ அப்படின்னு அர்த்தம். யூ ஷுட் டூ அப்படின்னு சொல்லணும். இப்போவே அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் நவ். நீ இப்போவே இதை செய்யணும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ ஷுட் டூ ரைட் நவ். யூ ஷுட் டூ ரைட் நவ். யூ ஷுட் டூ ரைட் நவ். நீ இப்போவே இதை செய்யணும். நெக்ஸ்ட் ஒன். நீ இப்போவே அங்கு போகணும். நீ இப்போவே அங்கு போகணும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ ஷுட் கோ தேர் ரைட் நவ். யூ ஷுட் கோ தேர் ரைட் நவ். நீ இப்போவே அங்கே போகணும். நீ அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் கோ தேர் அப்படின்னு அர்த்தம். இப்போவே அப்படின்னு நம்ம செய்து சொல்லும் பொழுது ரைட் நவ் நம்ம பயன்படுத்தி நம்ம சொல்லணும். நீ இப்பொழுதே அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ ஷுட் கோ தேர் ரைட் நவ். நெக்ஸ்ட் ஒன். நீ இப்போவே உன் வேலையை முடிக்கணும். நீ இப்போவே உன் வேலையை முடிக்கணும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் ஒர்க் ரைட் நவ். யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் ஒர்க் ரைட் நவ். நீ இப்போவே உன் வேலையை முடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன். நீ இப்போவே ஊருக்கு போகணும். நீ இப்போவே ஊருக்கு போகணும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன். நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஹாவ் கான் டு சென்னை. நெக்ஸ்ட் ஒன். நீ கண்டிப்பாக நன்றாக படிக்க வேண்டும். நீ கண்டிப்பாக நன்றாக படிக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ மஸ்ட் ஸ்டடி வெல். யூ மஸ்ட் ஸ்டடி வெல். நீ கண்டிப்பாக நன்றாக படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன். நீ கண்டிப்பாக அதை செய்யணும். நீ கண்டிப்பாக அதை செய்யணும். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ மஸ்ட் டூ தட். யூ மஸ்ட் டூ தட். நீ கண்டிப்பாக அதை செய்யணும். நெக்ஸ்ட் ஒன். நீ கண்டிப்பாக எனக்காக வரணும். நீ கண்டிப்பாக எனக்காக வரணும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ மஸ்ட் கம் ஃபார் மீ. யூ மஸ்ட் கம் ஃபார் மீ. நீ கண்டிப்பாக எனக்காக வரணும். நெக்ஸ்ட் ஒன். நீ கண்டிப்பாக உண்மையை பேசணும். நீ கண்டிப்பாக உண்மையை பேசணும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ மஸ்ட் ஸ்பீக் த ட்ரூத். யூ மஸ்ட் ஸ்பீக் த ட்ரூத். நீ கண்டிப்பாக உண்மையை பேசணும். நெக்ஸ்ட் ஒன். நீ கண்டிப்பாக நன்றாக சாப்பிடணும். நீ கண்டிப்பாக நன்றாக சாப்பிடணும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ மஸ்ட் ஈட் வெல். யூ மஸ்ட் ஈட் வெல். நீ கண்டிப்பாக நன்றாக சாப்பிட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.